நம்பர் டூ ஆண்டவர் இந்த காரியத்தில் நம்மளை முன்னோக்கி செல்லும் பொழுது ஆண்டு நம்மிடத்துல சொல்லுகிற, எதிர்பார்க்கிற, நீ ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிற விஷயத்துல நம்பர் 2 எழுதிக்கங்க. பாதை எனக்கு தெரியாம இருக்கலாம், நான் முன்னோக்கி செல்லுகிற பாதை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எதற்காக போகிறோம் என்ற காரியத்தை குறித்து தெளிவு எனக்கு இருக்கணும். ஆமென். நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். அதாவது கர்த்தர் நம்மளை முன்னோக்கி கூட்டிட்டு போறாரு, கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறாரு ஆசீர்வதிக்கிறதுக்கு. இப்ப அழைச்சிட்டு போகும் பொழுது நம்ம ஆண்டவர் நடத்துற வழி இருக்கு பாத்தீங்களா, அது ஒருவேளை குழப்பமா இருக்கலாம். ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுது தெரியலையே, அடுத்து என்ன வரப்போகுது தெரியலையே, அடுத்து பள்ளமா, மேடா, குழியா, தண்ணீரா, ஆறா, நெருப்பா, அதெல்லாம் தெரியாம இருக்கும். தெரியாம தான் இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியணும், என்னன்னா நான் போய் சேர போன இடத்தை குறிச்ச ஒரு புரிதல் எனக்கு இருக்கணும். டெஸ்டினேஷன், அததான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். முடிவு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை குறிச்ச தெளிவும் விசுவாசமும் எனக்குள்ள இருக்கணும். நான் திரும்ப சொல்றேன், பாதை தெரியாம இருக்கலாம், ஆனால் நான் எதற்காக போகிறேன் என்பதை குறித்ததான தெளிவும் விசுவாசமும் உறுதியான நிலைப்பாடு எனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு இருப்பார், அப்பா உங்களை இதுக்கு தான்ப்பா கை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை இதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறேன், இப்ப உங்க சபை இதுக்கு தான், இந்த சபை இதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்ற முடிவு உங்க கையில் இருக்கும். ஆனா அதை போய் எப்ப அடைவோம், அதை அடையறதுக்கு உண்டான வழிகள் என்ன, எந்த வழியெல்லாம் நடத்துவாரு, அதுல ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். ஆனா முடிவு நமக்கு தெரியும், இதுதான். அல்லேலூயா. ஆமென். அந்த முடிவுல மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும். நடத்துகிற பாதையை குறித்து கவலைப்படாதீங்க. பக்கத்துல பாச, நடத்துற பாதையை குறித்து கவலையே படாதீங்க. ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கவலையே படாதீங்க. ஏசாயா 42:16 எல்லாரும் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலான செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கை பிடிச்சவர் கைவிட மாட்டேன்றாரு. அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது, உங்களை எதுக்காக அழைத்தேனோ அதுக்கு நேரா கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் கைவிடாதிருப்பேன். ஒருவேளை வழி தெரியல என்றையா, பிரச்சனை இல்லை. அதான் அந்த வேதம் தெளிவாய் சொல்லுது, குருடை அவரை அழியாத வழியில, தெரியாத பாதை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதை அப்படிப்பட்டதுதான். அவர்கள் ஒரு காலமும் அந்த வழி நடந்ததில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாதையில் அவர்கள் போனதில்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நடத்தினார். ஏன் நடத்தினார்? அந்த வழியிலே நடத்தி கொண்டு போகும் பொழுதுதான் நீங்களும் நானும் முழுவதுமாய் கர்த்தரை டிபெண்ட் பண்ணுவோம், அவரையே சார்ந்து கொள்வோம். ஆமென். உங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு பிள்ளையை நான் கூட்டு போறேன், அந்த மகளை பாப்பாவை கூட்டு போறேன், அது ரொம்ப பழக்கப்பட்ட வழியில, அம்மா அங்க வாமா, இப்படி வாமா கை பிடிச்சி கூட்டே போனா அது ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன சொல்லும், எங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, எனக்கு வழி தெரியுங்க, ரொம்ப பண்ணாதீங்க தொல்லை, எப்போ பாரு இப்படி வா அப்படி வா, அப்படி போவாத. ஏங்க எனக்கு தெரிஞ்ச வழியில நீங்க எதுக்கு வந்து சொல்லுங்கிறீங்க, நீங்க கம்முன்னு முன்னாடி போங்க, நான் கம்முன்னு பின்னாடி வரேன். அல்லேலூயா. இல்லை நீங்க என் பின்னாடி வாங்க, நான் உனக்கு வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. ஆனா தெரியாத வழின்னா முன்னாடி போவாங்களா, வீரப்பா நடந்து முன்னாடி போவாங்களா, அப்படியே பதுங்கி சார் நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க சார், எனக்கு வழி தெரியாது சார். அல்லேலூயா. இப்போ அப்படிதான் புது இடத்துக்கு எங்கன்னா போகும்போது, தெருவில் ஊழியங்களுக்குலாம் போகும்போது, இப்போ யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் பைக்கு அவங்கள முன்னாடி விட்டுருவோம், நீ முதல்ல போங்க பிரதர், நாங்கள் பின்னாடியே வரோம். அல்லேலூயா. அப்போ தெரியாத பாதையில நம்ம போகும் பொழுது தெரிந்த நபர் யாரோ அவரை நான் சார்ந்து கொள்றேன். ஆமென். அதனாலதான் நிறைய நேரங்களிலே கத்த நாம் அறியாத தெரியாத பாதையிலே உங்களை என்னை கத்த நடத்துகிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நிறைந்த பாலைவனம் அது.
சர்ப்பங்களும் பாம்பும் விஷ சந்துக்களை நிறைந்த பாலைவனத்துல கர்த்தர் நடத்தினார். அந்த பாலைவனத்திலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் அவளை நடத்தினார். ஏன்? பகலெல்லாம் வெயிலின் உஷ்ணம் வந்து என் ஜனத்தின் மேல் விழுவதினால் அவர்கள் நடந்து நடந்து சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக அவருக்கு ஒரு நிழலை போல, ஒரு குடையை போல கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. இரவில் வருகிற விஷக்கு சந்துகளுக்கும் எல்லாவித கிரியைகளுக்கும் விலக்கி காக்கும்படிக்கு அவளை சுற்றிலும் அக்கினி ஸ்தம்பம் எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. கர்த்தர் சொல்றார், நீ அறியாத வழியில, தெரியாத பாதையில நான் உன்னை நடத்துவேன். வழி தெரியல கவலைப்படாத. அடுத்து என்ன நடக்கணும் கலங்காத. அடுத்து எப்படி வரும், அப்படி என்ன நடக்கும், அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில தெளிவாய் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். அவர் கையை பிடித்து விட்டார். அல்லேலூயா. அவர் கையை பிடிச்சிட்டாரு. அவர் கையை பிடிச்சிட்டார். அதை ஏசாயா சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிற வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறதாவது. ஆமே. எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிற வழியில தாங்க என் ஆண்டவன் நடத்துவாரு. அவர் கையிலே நான் இருக்கும் பொழுது, அவர் கையிலே நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, அவர் கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய ஆளுகை கீழே இருக்கும் பொழுது, அறியாத வழியா இருக்கலாம், தெரியாத பாதையா இருக்கலாம், ஆனா என் தேவன் என்னை நடத்துகிற வழி எல்லாமே எனக்கு பிரயோஜனமானது, எனக்கு ஆசீர்வாதமானது, எனக்கு போதுமானது. Glory. Hallelujah. Hallelujah. ஆமென். ஆனா இந்த தெரியாத வழியில தான் விசுவாசம் சோதிக்கப்படும். அதனால தான் நான் அந்த 2வது பாயிண்ட்ல சொன்னேன், பாதை தெரியாத இருக்கலாம், ஆனா போகிற இடத்தை குறிச்சதான உறுதியும் விசுவாசமும் தெளிவான நிலைப்பாடும் நமக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன? தெரியாத வழியில போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்க இங்கதான் ஃபெயில் ஆனாங்க. எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. ஏன் இவங்க முறுமுறுப்பு வந்துருச்சு? ஏன் இவங்க அவிசுவாசமானாங்க? ஏன்னா போற வழி அவங்களுக்கு தெரியல. நான் திரும்ப சொல்றேன், போகிற வழி உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, சைலண்டா நீங்க அமைதியா ஒரு பின்னாடி போயிட்டே இருங்க. அதற்கு ஒப்பு கொடுக்கலனா எனக்குள்ள முறுமுறுப்பு வரும், கசப்பு வரும், நான் சந்தேகப்படுவேன், அவிசுவாசம் கொள்ளுவேன். அதுவே என் ஆசீர்வாதத்தை அழித்து விடும். அதுவே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்னை கொண்டு போகாமல் வழியிலேயே நான் அழிந்து போவதற்கு காரணமாயிருக்கும். இந்த ஜனங்கள் எல்லாரையும் வேதம் சொல்லுகிறது, அவர்களை கர்த்தர் அவிசுவாசத்தினாலே அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். எதனால் அழிக்கப்பட்டாங்க? அவிசுவாசத்தினாலே. கர்த்தரை விசுவாசிக்கல. யார் கர்த்தர்? நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க சேர்க்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த கர்த்தர். பக்கத்துல கைப்பிடிங்க. உங்களையும் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். உங்க கையை பிடிச்சு நான் உன்னை நடத்துறேன். அல்லேலூயா. நான் உன்னை நடத்துறேன். அதனால தான் அந்த ஏசாயா 48:17 சொன்னேன், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. பக்கத்துல சொல்லுங்க, உன் மீட்பரான கர்த்தர். ஆமென். 48:17 உன் மீட்பரான கர்த்தர். அப்படின்னா என்னை விடுதலையாக்கின கர்த்தர் ஒரு இடத்திலிருந்து என்னை மீட்டு அவர் எங்க கொண்டு போகணும்னு நினைச்சாரு, அதுக்கு நேரா என்னை நடத்துகிற கர்த்தர் சொல்றாரு. அவர் அந்த வசனம் சொல்லுகிறது அது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படின்னா என்ன? என்னை நடத்துகிறவர் அவர்தான், என்னை வழி நடத்தி கொண்டு போகிறவர் அவர்தான். எனக்கு பாதை தெரியலன்றதுக்காக நான் கலங்கி கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும், என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே
எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா, எவ்வளவு அன்பு கூர்ந்தா. ஏன்? என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் வார்த்தை நம்பி நான் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். என்னை நடத்துகிறவர் கைவிடாது இருப்பேன்னு சொன்னவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆமென். உங்களை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். யாரெல்லாம் கையை பிடிச்சு நான் நடத்துவேன் சொன்னாரோ அவங்களுக்கு எல்லாம் அவர் கொடுத்த கேரண்டி அதுதான். ஆமே. மோசேக்கும் அதை தான் சொன்னார். ஆமே. நான் கூடவே வருவேன் சொன்னார். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி என் சமூகம் போகும்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர் கை பிடிக்கும்போது சொன்னாரு, நான் உன் கூடவே இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிதான் அவர் அனுப்பினார். அல்லேலூயா. யாரெல்லாம் கையை பிடிச்சாரோ அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆனா போகிற வழி தெரியலன்னா நாம முறுமுறுக்க கூடாது. ஆமென். ஏன் இந்த ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை அதுதான். தெரியாத வழியில போறதுனால. இப்போ மோசே 40 நாள் மேல போயிட்டாரு. யாத்ராகமம் 32, 33, 34 வாசிக்கும் பொழுது 30ல இருந்து நம்ம அதை வாசித்த அந்த 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 கதைகள் எல்லாம் அற்புதமா இருக்கும். இப்ப மலை மேல ஏறி போன உடனே ஜனங்க எல்லாம் கீழே ஆரோன் கிட்ட கேக்குறாங்க, என்னை நடத்தி கொண்டு வந்தவருக்கு என்ன சம்பவித்ததோ என்பதை நாங்கள் அறியோம். யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 32வது அதிகாரம். யாத்ரா 32:1 வாசிங்க. தாமதமாகிறதை கண்டபொழுது அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணோம். ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனை இதுதான். நமக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். யாராச்சும் எங்களுக்கு வழிகாட்டுறவங்க தேவை. அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்க ஒரு தீர்மானம் ஸ்டேட்மெண்ட், அது விக்கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல, கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. எங்களுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, விக்கிரகனா என்ன? சிலை. அல்லேலூயா. அவன் ஒரு கண்ணுக்குட்டி சிலையை பண்ணி முன்னாடி வச்சுட்டான். இதுதான் உங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி. இந்த ஜனங்க இப்படி பாவம் பண்றதுக்கு முக்கியமான காரணம், இவங்க நினைச்சாங்க மோசே எங்களை எகிப்துல இருந்து என்ன பண்ணாரு. அவங்க சொல்றது அதானே, எங்களை எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ. ஆமென். அல்லேலூயா. நான் திரும்ப கிளியரா ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறேன், முடிக்க போறேன். நிறைய நேரங்களிலே நம்ம விசுவாசம் தவறுவதற்கும் அவிசுவாசத்துக்குள்ள போவதற்கும் காரணம் என்ன? என்னை நடத்தினவர் மேல என் விசுவாசம் இல்லாம என்னை நடத்துவதற்கு பயன்படுத்தின மனிதர்களை சாரும் பொழுது. அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்களை நடத்தினது யாரு? எகிப்துல இருந்து கொண்டு வந்தது யாரு? மோசேவா? திரும்ப பாருங்க, நீங்களும் மோசே அந்த ஜனங்க மாதிரியே இருக்கிறீங்க. அல்லேலூயா. யாரு கொண்டு வந்தது? யாரு மோசே கூப்பிட்டது? யாருங்க? மோசே கிட்ட இந்த ஜனத்தை நான் விடுதலையாக்க போறேன்னு யார் சொன்னது? ஆபிரகாம் கிட்ட யார் சொன்னது? அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்களுக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கும். என்னன்னா, என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை விடுதலையாக்கி கொண்டு நடத்தி கொண்டு போகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. மோசே அல்ல, கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். மோசே மூலமாக அதை செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு டிசிப்ளின், ஒழுங்கு தேவையில்லை. ஒரு லீடர், ஒரு தலைவர் முன்ன செய்யற நடத்துறவங்க தேவை. அப்ப ஆனா என் நம்பிக்கையும் என் விசுவாசமும் என் எதிர்பார்ப்பு யாரு மேல மட்டும்தான் இருக்கணும்? கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். என்ன, இந்த ஜனங்க அவரை விட்டுட்டு மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். இதுதான் நமக்கு வருகிற பெரிய செக்மெண்ட், ஒரு சோதனை. என்னன்னா, விசுவாச வாழ்க்கையில
அறியாத வழியில கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது, தெரியாத பாதையில உங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது, காணாத தேவனை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னங்க அவர் யாரும் இல்லைங்க, என் முன்னாடி ஒரு ஆள் இருக்கணுங்க. அல்லேலூயா. ஏதோ கர்த்தர் நடத்துறாருன்றீங்க, எங்க என் முன்னாடி ஒரு ஆளு தேவையே. ஆனா அங்கதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் காண்கிறதை நம்புவதற்கு அழைக்கப்படவில்லை. ஆமே. காணாததை நம்புவோமானால் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. காணாத அப்படின்னா என்ன? எபிரேயர் 1:11 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்படின்னா என்ன? கர்த்தரனை அழைத்திருக்கிறாருங்க. அவர் வார்த்தை எனக்கு வந்துட்டே இருக்கும், அவர் நடத்துதல் எனக்கு வந்து கொண்டே இருக்கும், அவருடைய கிரியைகளை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே அவர் எந்த வழியில நடத்துறாருன்றத குறித்து எனக்கு கவலை இல்லை, அவர் என் கூட இருக்கிறாரா என்பதுதான் எனக்கு முக்கியம். ஆமென். அப்ப தெரியாத வழியில நடத்தும் பொழுது நிறைய விசுவாச பிள்ளைங்க எங்களை போல ஊழியக்காரன் கூட என்ன பண்றாங்க, எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த பாதை ரொம்ப கடினமா இருக்குது, இந்த விசுவாச பாதை ரொம்ப போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது, இந்த விசுவாச பாதை ரொம்ப கடினமா இருக்கிறது, இந்த அறியாத தெரியாத விசுவாச பாதையிலே தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியல, விசுவாசத்துல நிக்க முடியல அப்படி என்று அழைத்த கர்த்தரை விட்டுவிட்டு விசுவாசிகளும் ஊழியர்களும் இன்னைக்கு மனிதர்களை நோக்கி பார்க்கும் பொழுது அழைத்த தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய எண்ணற்ற அற்புதங்கள், அடையாளங்கள், கிரகிக்க முடியாத காரியங்களை அனுபவிக்க தவறி விடுகிறார்கள். அல்லேலூயா. உங்களை அழைத்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களை தெரியாத அறியாத வழியில நடத்தி கொண்டு இருக்கிற கர்த்தரையும் அவர் உங்களுக்கு நேராக அனுப்பின வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களுக்கு முன் இருக்கிற மனிதர்களை நம்புவதற்காக கர்த்தர் உங்களை அறியாத தெரியாத வழியில நடத்தவில்லை. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு பாதை தெரியுதோ தெரியலையோ, ஆனா என்ன நடத்துற கர்த்தரை எனக்கு தெரியும், என்னை அழைத்த கர்த்தரை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுமினிக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். Thank you Holy Spirit. ராகா தாடாரா ஷன்டாலா ரபா ரிபாகா ரபா